கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடின தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடின தாவீதை போல் பாடுவேன். பாடுவோம். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். ஹல்லேலூயா. தாவீது ஒரு ராஜாவாக எல்லாருக்கும் தெரியும். வேதத்துல தாவீது ஒரு ராஜா. ஆனா அந்த ராஜாங்கிற அந்த போஸ்டிங் இருந்தா கூட தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனை துதிக்கிறதுல அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் கூட அவன் என்ன பண்ண அசரவே இல்லை. அவன் என்ன பண்ணல, வெக்கப்படல. அவன் என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் பார்க்க, என்ன ராஜா இந்த பொதுவான இடத்துல இவ்வளவு டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாரு. அவன் யாரையும் பார்க்கல, ஜனங்களை பார்க்கல, சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்க்கல, தன்னுடைய பொசிஷனும் பார்க்கல. ஏன்னா அவன் கர்த்தருக்குள்ள இருந்ததுனால அவன் என்ன பண்ண, இடத்தை பார்க்கல, சூழ்நிலை பார்க்கல, பிரச்சனை பார்க்கல. அவன் என்ன பண்ண, ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கான் இயேசுவின் நாமத்தினால. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த இடத்துல ஒருவேளை வேதனையோட வந்திருக்கலாம், பல போராட்டங்கள், பிரச்சனை வந்திருக்கலாம். இது மனிதனால கூடாத காரியங்கள் இருக்கும் பொழுது அவன் சூழ்நிலைகள் பார்க்கல, இடத்தை பார்க்கல, மனிதர்களை பார்க்கல. இயேசுவின் நாமத்தினால அவன் நம்பியிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கும் பொழுது, அவனை துதித்து ஆர்ப்பரித்து பாடும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது, அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது, அவனோட வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சது. எல்லா ஆண்டவரை கையில தட்டி மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவின் நாமத்தால ஓ என்னை மிரட்டுகிற வல்லமைகள், வியாதி வல்லமைகள், பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் ஓ என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, ஓ என் சரீரத்தை விட்டு விலகுவதாக. ஷாபாலா ரபாக்கலா சிதாலா ரபாக்கலா.